ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னடா இது இவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு எபிசோடாக தான் இந்த எபிசோட் போயிட்டுருக்கு. மல்லி இருந்துக்கிட்டு இவங்களை விடவே கூடாது, எந்த தைரியத்தில் என் பொண்ணை கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை பொலன்னு குழந்தை எடுக்கிறாங்க. ஏன்னா இவன் யாரு கூடயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா, அந்த பொண்ணை பத்திரமா அங்கேயே வை, நான் வந்ததுக்கப்புறம் அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அதை ஜன்னல் வழியாக ஒட்டு கேட்டு இருந்து நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஏற்கனவே இவன் மேலே டவுட் இருந்துச்சு, இப்போ அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இவளை விட்டோன்னா நம்ம குழந்தை என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இவங்களும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அந்த பொம்பளையும் சேர்ந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி கூட நம்ம வெண்பாவை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வெண்பாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கரமான ஒரு வெறித்தனத்தோடு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, நம்ம இப்பயே போய் அவளை அடித்து துவச்சி காய போட்டு கேட்டாலும் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறான். அதனால் நம்ம சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து அவள் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போவோம் அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே இவ போய் வெண்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவன் இவ்வளோ பெரிய கில்லாடியா? உடனே அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். நம்ம தனியாக போனோம்னா இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை அடித்து துவச்சி காய போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதனால் போலீஸை வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸை வர சொல்கிறாங்க. போலீஸ் வராங்க, வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வெண்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி வெண்பாவை அழகாக காப்பாற்றி கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துக்கு நான் திடீர்னு எப்படி விஜய் வந்தாருன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு மேலே பாசம் இருக்கிறதுனால அவரை பறந்து வந்து அந்த இடத்துல மொத்த பேரையும் அடித்து துவச்சி காய போட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை காப்பாற்றிடுறாங்க. அந்த பொம்பளையை அடிக்க பாயிறப்ப போலீஸ் இருந்துக்கிட்டு, இல்லைங்க நீங்கள் இந்த தப்பை செய்யக்கூடாது, இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு அவளை கடத்திட்டு வச்சு கைது பண்ணி ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்க வெண்பா அவங்க அப்பா பின்னாடி மறைஞ்சு நிற்க, அப்பாடா எப்படி ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மல்லி மேடம், என் பொண்ணை யார் கடத்தினது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். இவங்களை நல்லா விசாரித்து யார் கடத்துறதுக்கு இதுவாக இருந்தாங்களோ அவங்கள தான் முதல்ல நீங்கள் பிடிச்சி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாம்மா, நீ சொல்லணும் அவசியமே இல்லை, கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இவன் ஏற்கனவே நிறைய கேஸில் என்கிட்ட மாட்ட வேண்டியவ தப்பிச்சுக்கிட்டே இருந்தா, இன்றைக்கி இவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பேசிகிட்டு இருக்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மல்லி வெண்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ வெண்பா குட்டி, உனக்கு இவ்வளோ கஷ்டமா? பாவம், உன்னை எப்போ பார்த்தாலும் கடத்திட்டு போய் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்களே, இவங்களால என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நிம்மதியாக ஒரு கொஞ்ச நேரம் உட்காரவும் விடுதலை, ஒன்றும் விடுதலை, ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் ஒரு சிலர் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொழைக்கிறது நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம மேடம் கமிஷனர் மேடம் அவங்கள தரன்னு இழுத்துன்னு போயிட்டு பின்னாடி இருக்கிற மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸோடு வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக அதில் பெரிய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகாவும் ராஜேஸ்வரியும் தான். ஆனால் இந்த தீபிகா கண்டிப்பாக இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றது தான் எப்போவுமே முக்கியம். இந்த குற்றவாளியோடு சேர்ந்து நான் ஏன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக நழுவி தப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் போலீஸ் விடுவாங்களா? இந்த தீபிகாவை எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்கவுண்டர் மீன்ஸ் அவங்கள எப்படி ரவுண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. அந்த ஸ்கெட்சில் அந்த தீபிகா மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மல்லி சீரியல் ரொம்ப போராக தான் போயிட்டுருக்கு. இந்த இதில் முடிக்கிற மாதிரி தெரியல, ஆனால் எப்போ முடியும்னு தெரியலன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.